அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகர் சந்திரிகா 2 பேருமே நிதிஷோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா பழையபடி நிதிஷ் ட்ரக்குக்கு அடிமை ஆயிட்டு வரான். இதுலேருந்து அவனை எப்படியாச்சும் இனியாவுக்கு தெரியாமல் நம்ம மீட்டு கொண்டு வரணும். அப்படி இனியாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இனியா பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடிய பொண்ணு இல்லை, எங்கே என்ன தப்பு நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஆளாவ. அப்படி இருக்கிறவகிட்ட இவனை ரொம்ப நாள் நம்ம மறைச்சி வைக்க முடியாது. நீ தான் சந்திரிகா என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது. நம்ம நிதிஷை அந்த பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். ஏற்கனவே அந்த பழக்கத்தால் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான், அடிபட்டு அதை மீண்டு எழுந்து வர நம்ம எவ்வளோ போராடணும், கஷ்டப்பட்டோம். ஆனால் இவன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு தெரியுறானே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சுதாகருக்கு இனியாவுக்கு பர்த்டே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனியா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே சுதாகர் என்னம்மா நாளைக்கு உனக்கு பர்த்டேவா, ரொம்ப சந்தோஷம், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இனியாவுக்கு அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிதிஷ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரிகாவும் சுதாகரும் முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் சந்திரிகா ஒரு பக்கம் ஏங்க பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு எதுக்கு நம்ம பெருசாக செலவு பண்ணணும் சொல்லுங்கள், ஒன்றும் வேண்டியதே இல்லை. இவளால் நிதிஷ்க்கு சந்தோஷமே துளி கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இவளோட பிறந்தநாளை மட்டும் நம்ம எதுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரிகா சொல்கிறாங்க. ஆனால் சுதாகர் இங்கே பாரு சந்திரிகா, நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க. இனியா நிதிஷோட விஷயத்தில் கொஞ்சம் கேர் பண்ணிக்காமல் இருக்கணும்னா அவள் போக்கில் சந்தோஷமாக நம்ம விடணும். அப்போ தான் நிதிஷை பற்றி பெருசாக அவள் கேர் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் சொல்கிறாங்க. உடனே சந்திரிகா என்னவோ பண்ணுங்க, அவள் பண்ணுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் என்னமோ அவளோட வேலை என்னவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமல் தேவையில்லாமல் அந்த ஆகாஷ் பையலோட பேசுறதுனால தான் நிதிஷ் இப்போ பழையபடி இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுலேருந்து நம்ம எப்படிங்க மீட்டு கொண்டு வருதுன்னு தெரியாமல் நான் தவிச்சு போயிருக்கேன். இந்த நேரத்தில் அவளோட பிறந்தநாள் கொண்டாடுறது ஒன்று தான் குறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பேசிடுறாங்க சந்திரிகா. ஆனால் சுதாகர் இங்கே பார் சந்திரிகா, இதுதான் லாஸ்ட்டு. இன்னொரு தடவை இந்த மாதிரி இனியாவை பேசினா அப்படின்னா இனியா போயிட்டெல்லாம் அப்புறம் நாம தான் நிதிஷை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகாவை ஓரளவுக்கு சமாதானப்படுத்துகிறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.